அன்பானவர்களே, சங்கீதங்களின் புத்தகம் 139 வசனம் 16 வாசிக்கும் பொழுது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. Thine eyes did see my substance. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு, தேவனுடைய செயல் எவ்வளவு மேலானவை. நாம் என்னவரை பற்றி நினைக்கிறோம், சிந்திக்கிறோம்? அவர் யார்? அவரால் என்ன முடியும்? பல நேரங்களிலே நாம் அவரால் பெரியதாக நமக்கு ஒன்றும் செய்துவிட முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். போதும், போதகரை தொந்தரவு செய்யாதிருங்கள் என்ற விசுவாசம் மட்டுமே பலருக்கும். நம்ம ஆண்டவரை தேடின வரைக்கும் போதும்பா, விடியா. எவ்வளவுதான் அந்த ஆண்டவரை நம்ம தொந்தரவு செய்வது? அவரால் எவ்வளவுதான் முடியும்? ஏதோ ஆண்டவரும் மனிதர்களாகிய நம்மை போல பலவீனம் உள்ளவர். அவரால் எவ்வளவுதான் சுமக்க முடியும்? அவருக்கு எவ்வளவுதான் தாங்க முடியும்? அவரால் எவ்வளவுதான் நமக்கு உதவி செய்ய முடியும்? எப்படிதான் நமக்கு எப்பொழுதும் கூடவே இருக்க முடியும்? பாவம், அவரை விட்டுவிடுங்கள் என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். விசுவாச அளவு மாற வேண்டும். விசுவாச அளவு மாற வேண்டும் என்றால் விசுவாசத்தின் நாயகனாகிய இயேசுவை குறித்த பார்வை நமக்கு மாற வேண்டும். பார்வை மாறினால் ஒழிய விசுவாசம் நமக்குள் வளராது. என்ன பார்வை? அவர் யார் என்ற பார்வை. உம்முடைய கண்கள் என் கருவை கண்டது. வாவ்! இன்றைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் மருத்துவமனையில் வைத்து ஸ்கேன் என்ற மிஷினை பயன்படுத்தி லேசர் மூலமாக படம் எடுத்து பின்னர் அந்த கரு எப்படி இருக்கிறது என்பதை பற்றிய தோராய ஒரு வெளிப்பாட்டை இன்றைக்கு வெளியே மக்கள், மருத்துவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையிலே, அவருடைய கண்கள் அவ்வளவு சர்வ வல்லமையுள்ள கண்கள். உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய கருவையும் கண்டுகொண்டே இருக்கிறது. ஆண்டவர் எவ்வளவு சர்வ வல்லமையுள்ளவர். அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எல்லாரும் எங்களை மறந்து விட்டார்கள், எல்லாரும் எங்களை ஒதுக்கி விட்டார்கள், வெறுத்து விட்டார்கள், நாங்கள் மறக்கடிக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று. இல்லை அம்மா, ஐயா, சகோதரனே, சகோதரியே, அவருடைய கண்கள் உங்களுடைய கருவை கண்டிருக்கிறது. அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவர் உங்களை நேசிக்கிறார். அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை நிச்சயம் வாழ வைப்பார். ஆமென். பயப்படாதே.